ஹாய் கைஸ், நான் பாட் ஸ்குவாடில் என்ன நடக்குதுன்றதை பற்றி சொல்கிறதுக்காக சும்மா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பாட் ஸ்குவாடில் இருக்கிறவங்க எல்லார் லைவ்லையும் என்ன நடந்துச்சுன்னு ஒரே வீடியோலேயே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டோனி லைவில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டைட்டிலில் அவர் கேமிங் பிசிக்கு ஸ்பான்சர் பண்ண மதன் ப்ரோ, ஜோக்கர் ப்ரோ, ரோகன் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டோனி ஸ்ட்ரீம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ செம்மையாக இருக்குது. ஸோ மறக்காமல் போய் டோனி லைவ் சேனலை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லைவில் டோனி என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கில் வந்து மிஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கில்லுக்கு 10 ரூபா, டீம்மேட் 4 பேரும் பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்கணும். நெக்ஸ்ட் டோனியோட நியூ சிஸ்டத்தை வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவரோட லைவில் வந்து காமிச்சிருந்தாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக லைவ் ஸ்டார்ட் பண்ணி 4 ஹவர் லைவ் பண்ணார். நெக்ஸ்ட் நம்ம ஈஷா கேமிங் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே லைவில் சொல்லியிருந்தாரு ஃபேஸ் கேம் வந்துட்டு. சொன்ன போலே பார்த்தீங்கன்னா ஈஷா கேமிங் ஃபேஸ் கேமோட தண்ணி பாம்பு ப்ரோ, யூடியூப் சாக்கோ, ஜியோ ஓபி கூட பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன மிஷின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மிஷின் இருக்கு. என்ன மிஷின்னா, அவர் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மிஷின் தராரு. அட்வான்ஸ் கேட்டுக்கலாம். ஒரே மேட்ச் தான், ஓகேவா? 55 கில் அடிக்கணும். எல்லா கண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது மெயின் ஈவெண்ட்ல கெட் டவுன் அட் மெயின் ஈவெண்ட் அண்ட் இஃப் எனிஒன் டைஸ் இன் தி மேட்ச், யாராவது மெயின் ஈவெண்ட்ல செத்துட்டாலோ, அப்படி இல்ல அப்படி வந்து மேட்ச் மெயின் ஈவெண்ட்ல செத்ததுக்கு அப்புறம் வெளியில போய் விளையாடும் போது பிஸ்டல்ல விளையாடணும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம குக்கிகுமார் வைட்டி லைவ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, guys good morning guys, happy weekend. இன்றைக்கி குக்கிகுமார் வைட்டியோட மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் மிஷின் தான். ஒரு லைக்குக்கு 1 ரூபாய்ன்ற மாரி போட்டிருந்தார். ஸோ மறக்காமல் எல்லோரும் போய்ட்டு அவரோட சேனலில் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா குக்கிகுமார் வைட்டி வந்து லைவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் லைவில். நாளைக்கு லைவ் இருக்காது நண்பா, ஓகேவா? நாளைக்கு லைவ் இருக்காது, நாளைக்கு லைவ் இல்லை, நாளைக்கு நோ லைவ் கைஸ், ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு நோ லைவ். வாங்க அருண்குமார் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம். நாளைக்கு நம்ம வெளியே போகிறோம், ஸோ நோ லைவ், ஓகே? அதோடு இல்லாமல் அண்ணன் கோவிலுக்கு போகிறான், மலைக்கு, சபரிமலைக்கு. ஸோ அதனால் நாளைக்கு லைவ் இல்லை நண்பா, புரிஞ்சுக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ளீஸ் டெய்லி இதே மாதிரி பிடிஎஸ் இன்ஃபர்மேஷன் போடுங்க, நான் ஒர்க்கு போகிறதுனால யார் லைவையும் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக ப்ரோ, நான் டெய்லியும் இதே தான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களால் லைவ் பார்க்க முடியலன்னா நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சுன்றதை வந்து பார்த்துக்கோங்க. இவரை போலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாக்கோ பார்த்தீங்கன்னா மாசான தமிழோட லைவ் ஸ்டார்ட் பண்ணார். நம்ம குமார் ப்ரோ லைவ் எப்படி ஃபன்னாக இருக்குமோ அதே அளவு லைவ் வந்து நம்ம யூடியூப் சாக்கோ சேனலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ஃபன்னாக கொண்டு போவார் லைவை. நெக்ஸ்ட் நம்ம கோஸ்ட் ஆஃபி பார்த்தீங்கன்னா டுடேவும் எஸ்டர்டேவும் லைவ் வரல, மேபி நம்ம ஈவினிங் எதிர்பார்க்கலாம் வருவார்னு. மதன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவுக்கு வந்திருந்தார். லைவுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரோகன் ப்ரோ, மதன் ப்ரோ வந்து டீம் தமிழர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணதை பற்றி மதன் ப்ரோ வந்து சொல்லியிருந்தார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஈவெண்ட் நடக்கக்கூடாது, அது பிரம்மாண்டமாக நடந்துடக்கூடாது, மெடல் கொடுத்துடக்கூடாது, கப்பு கொடுத்துடக்கூடாது, பட்டாசு அடிச்சிடக்கூடாது. நம்ம அதை டிடிக்கு நம்ம போய் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மதன் ப்ரோ, ரோகன் ப்ரோ ப்ரெசென்டிங் ப்ரைஸ் டு டிடின்னு ஒரு வீடியோ இருக்கும், யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள். நாங்கள் ரோகன் ப்ரோ கூப்பிட்டு அங்கேருந்து வர வச்சு, இங்கிலாந்துலேருந்து அவர் வந்து ஒரு பஃபே வந்து அரேஞ்ச் பண்ணி, அதுக்கு ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணி நான்வெஜ் பஃபே வர வச்சு, அத்தனை 100 ஐட்டமோ, 100 ஐட்டம் இல்லை, 70 ஐட்டமோ 80 ஐட்டமோ பஃபே ஒரு இடத்துல கூப்பிட்டு போய், டிடி எல்லாம் ஊர்லேருந்து தான் வந்தாங்க, எல்லாம் திருச்சி கோயம்புத்தூர் எதாவது ஊர் சொன்னாங்க எனக்கு தெரியல, அந்த ஊர்லேருந்துலாம் வந்தாங்க, வர வச்சு அவங்களுக்கு கையில் வந்து பரிசு கொடுத்து அவங்கள வந்து வாழ்த்து ரோகன் ப்ரோ பேசி, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி டிடிக்கு பண்ணுமே, நம்ம பசங்களுக்கு பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, நம்ம பசங்களுக்கு பண்ணுமேன்னு. அதை நான் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா போய் கூகுளில் தட்டி விடு. நானும் ரோன் ப்ரோ பட்டும், ஓ ஜோக்கர் ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் ஜோக்கர் ப்ரோ, ஓ யூடியூப்ல தட்டி விடு. ரோன் ப்ரோ, மதன் ப்ரோ ஜிடிக்கு போய் பரிசு கொடுத்தாங்களா, ஈவெண்ட் நடத்தி ஒரு டின்னர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி காசு செலவு பண்ணி பண்ணாங்களான்னு பாரு இருக்கும் பாரு. அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு பண்ணணும், பெருசா ஒரு மண்டபம் எடுத்து ஒரு பிரியாணி போட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா பண்ணணும்னு ஆசை. என்ன ஆனா இவங்கெல்லாம் கெடுத்துக்கிட்டானுங்க. அதான் இவனெல்லாம் அடிச்சு பொச்சு மேலே கிரீஸ்ட மேலே எட்டி வச்சுட்டு, இந்த எவன்லாம் லாயலா இருக்கணும் அவனை கூப்பிட்டு போய் பரிசு மெடல்னு போட்டு இந்த சாப்பிடை அப்படின்ற வேண்டியது. அதுலயும் நீங்க கப்பு கவனிக்கல, கப்பே 10,000 ரூபா, ஆள் உயர கப்பு, குட்டியானல வச்சு அனுப்பணும். எப்படி குட்டியானல வச்சு அனுப்பணும்? எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அதுவும் இப்போ ஒரு நாங்க பண்ணா எது பண்ணாலும் பெருசா பண்ணணும் தான் நினைப்போம், நல்லா பண்ணணும் பெருசா பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பாருங்க.
அந்த கப்புலாம் கப்பு மட்டும் 10,000 ரூபா தல. கப்பு மட்டும் 10,000 ரூபா. அவ்வளோ பெருசு குட்டியாண்டு வச்சு அனுப்பணும். கையில கொடுக்குறாமலாம் நான் கப்பு கொடுக்கல. அத்தோசோடு கொடுத்தோம். அவங்கள கேட்டாங்க என்ன தலை இவ்வளோ பெருசு அப்படின்னு. இதான் இவரு அப்படின்னு. எங்களுக்கு அந்த மாதிரி மெடல் போடணும், கப்பு கொடுக்கணும், பட்டாசு வெடிக்கணும், பசங்களுக்குலாம் கையில் காசு கொடுக்கணும், அப்படியே என்ஜாய் பண்ணணும், பாட்டு பாடணும், அதை 4 பேர் வீடியோ போடணும், அப்படியே ஈவெண்ட் நடத்தணும்னு ஆசை, அவ்வளோ ஒரு ஆசை இருந்துச்சு. சொல்கிறேன் நான் வந்து தவறாக சொல்லிட்டேன். இது 20,000 50,000 ரூபா ப்ரோ. 50,000 ருபீஸ். 1,00,000 ப்ரோ. 1,00,000. 23 என்னோட இதில் இருக்குது. நான் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ட்ராய் தமிழன் இ ஸ்போர்ட்ஸ் ஃபார் வின்னிங் 50,000 கேஷ் ப்ரைஸ் அண்ட் தேங்க்யூ ரோஹன் ஸ்ரீகர் ப்ரோ ஃபார் மோட்டிவேஷன் வேர்ட்ஸ். ஃபைனலி தேங்க்யூ ரோஹன் ஜோக்கர்ஸ் பப்பி ஃபார் மேக்கிங் த ஈவெண்ட் பிகர் அண்ட் பெட்டர். நான் எதுக்கு கேமரா வேணாம் சொன்னேன்னு தெரியும். அங்கே ஒரு டைரக்டர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட இன்டைரக்டாக சான்ஸ் கேட்டேன். தட்ஸ் வை. கெஸ் ஹூ இஸ் த டைரக்டர். ஆமாம், டிடியில் வந்து ஒருத்தன் டைரக்டராக இருந்தார் பார்த்தீங்களா. ரோஹன் ப்ரோ வந்து நானும் தாங்க கேமராமேன். ரோஹன் ப்ரோ வந்த ரேஸ். ரோஹன் ப்ரோ வந்த மியூசிக் வந்தா போது இது ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இது ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். ஆஃப் பண்ணிடுறேன். இதுதாங்க பார்த்தீங்களா மறைக்கப்பட்ட வரலாறு கைஸ். மறைக்கப்பட்ட வரலாறு பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. இப்படி மறைஞ்சிருந்தா யாருக்கு தெரிய போகுது. இதை நான் வந்து பின் பண்ணிடுறேன் கைஸ். பின் பண்ணிடுறேன். ஆனால் இதை விட நாங்கள் ஒரு பெட்டரான ஈவெண்ட்டாக நடத்தலாம் தான் யோசிச்சிருந்தோம். இது வந்து கொஞ்சம் வெறும் டின்னர் மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் கைஸ். டுடே பாட்ஸ்கோவில் என்ன நடந்துன்றதை பற்றி பார்த்துருப்பீங்க. நான் டெய்லி இதுமாரி பாட்ஸ்கோவில் என்ன நடக்குதுன்றதை பற்றி நியூஸாக ரெடி பண்ணி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.